வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, சிரித்து கொண்டே சிறை செல்ல இருக்கும் முன்னாள் அமைச்சர். 2001 நினைக்கிறேன், 1996 2001 வரையிலான முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர். இந்நாளும் அவர் அமைச்சராக தான் இருக்கார். திரு பொன்முடி அவர்கள் சிரித்து கொண்டே சிறை செல்ல இருக்கிறார். அது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். கூடுதலாக முன்னாள் அமைச்சர்கள், திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ, முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் செய்த ஊழலின் காரணமாக ஈட்டி, அதாவது வருமான வரித்துறை அல்லது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு, இதெல்லாம் போகும் பொழுது அந்த கட்சி அல்லது அந்த கட்சியினுடைய தளபதிகள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்ற சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது. நெருக்கடி என்கின்ற சொல்லாடல் என்னமோ இவங்க ஏற்கனவே தவறுகள் எதுவும் செய்யாதவர்கள் போலவும், அதிகாரத்தில் இருக்கிறவங்க இவங்கள்ட்ட இருந்து சில விஷயங்களை பெறுவதற்காக நெருக்கடி கொடுப்பது போலவும், இல்லை நெருக்கடிங்கிறது இவர்கள் செய்யாத தவறுக்கு இவர்கள் மீது தண்டனை கொடுப்பது போலவும்ங்கிற சொல்லாடல் தான் இன்றைய உடன்பிறப்புகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையிலேயே இது போன்றது நெருக்கடியா அல்லது தண்டனையா, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. ஏன்னா தண்டனை ஒரு பொழுதும் நெருக்கடியாகாது, நெருக்கடி ஒரு பொழுதும் தண்டனையாகாது. இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். மூணாவது பேரழிவில் அரசியல் செய்யும் 2 பெரிய ஆரிய திராவிட கட்சிகள், இது குறித்து தான் பேசியிருக்கணும். 2 பெரிய அப்படின்னு சொல்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இணையான ஆரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு நான் சொல்ல வரல. பாரதிய ஜனதா கட்சிக்கு அத்தகைய அரசியலை செய்வதற்கு இடம் கொட்டு ஒதுங்கி நிற்கின்ற நம்ம அதிமுகவுக்கும் இது பொருந்தும். இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக இந்த பேரழிவில் அரசியல் செய்யும் 2 கட்சிகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக இது நீங்கள் சென்னையில் பெரிய வெள்ளம் நடந்ததாக இருக்கட்டும், அது ஒரு பெரிய பாதிப்பை உள்ளாக்குனதாக இருக்கட்டும், ஆளுங்கட்சி உண்மையிலேயே நிர்வாக திறனற்ற ஒரு கட்சியாக இருக்குது. அது எல்லாருக்கும் நம்ம இதை இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம், இன்னொரு முறை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்கள் நிரூபிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம கொண்டுட்டு போக வேண்டியதில்லை. உண்மையிலேயே நிர்வாக இதுவரையிலையும் நடந்த ஆட்சி அதிகாரத்திலேயே கூட நிர்வாக திறனற்ற ஒரு அரசு என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான். ஆனால் அந்த நிர்வாக திறனற்ற அந்த அரசை குறை சொல்வதற்காகவே அல்லது அடுத்த நிலை நாம் வர வேண்டும் என்பதற்காகவே ஒன்றுக்குமே பயன்படாத அல்லது ஒரு தார்மீக அல்லது ஒரு நன்மையும் செய்திராத பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த வேலையை செய்துகிட்ருக்கு. உண்மையிலேயே எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய இந்த அதிமுக அப்படியே படுத்து தூங்குது. இதுதான் செய்தி. இன்றைக்கி ராம்நாடுக்கு அங்கிட்டு அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடியிலெல்லாம் கொத்து கொத்தாக தன்னுடைய வீட்டில் வளர்க்கப்பட்ட ஆடு மாடெல்லாம் செத்து மிதக்குது. நீங்கள் அரசினுடைய புள்ளி விவர கணக்கின்படியே இறந்து போனவர்களின் எண்ணிக்கை திருநெல்வேலியில் 7 பேரும், தூத்துக்குடியில் 3 பேரும், ஆக மொத்தம் 10 பேர் இறந்து போயிருக்கிறார்கள் என்று அரசினுடைய புள்ளி விவர கணக்கையே சொல்லுது. இன்னும் தூத்துக்குடியில் 60% வெள்ளம் வடியாத நீர்பிடிப்பு சூழல் இருக்குது. அதனால் மின்சார விநியோகம் கொடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு சூழல் அரசை ஒத்துக்கொண்டு இருக்கின்றது. இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பாடற்று நிற்கிது. அதாவது இது மாதிரி பெருமழை வெள்ளம் இதெல்லாம் வந்த உடனேயே நாங்கள் அமைச்சர் பெருமக்களை அனுப்பிட்டோம், 4 அமைச்சர்கள் களத்தில் இருக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் 3 நாட்களாக தூங்கலை, இதெல்லாம் பேசிக்கிட்டு தெரியுது திராவிட முன்னேற்றக் கழகம். நான் என்ன சொல்கிறேன், மழை வந்த பிறகு எத்தனை அமைச்சராக நீங்கள் அனுப்பி வச்சாலும், உங்கள் அமைச்சரவையில் இருக்கிற ஒட்டுமொத்த அமைச்சர் போய் அங்கே நின்னாலும் ஆக போகிறது ஒன்றும் இல்லை. இது போன்ற மழை காலங்களுக்கு முன்னதாகவே ஏரி, குளங்கள், ஆற்று, கண்மாய்கள் இது எல்லாம் தூர்வாரப்பட்டு, ஒரு ஆற்றில் பெரிய வெள்ளம், அதாவது ஒரு பெரும் வெள்ளம் வந்தால் தாங்கக்கூடிய அளவிற்கு ஆற்றினுடைய வழித்தடங்கள் சீரமைக்கப்பட்டு இருக்கணும், கால்வாய்களினுடைய வழித்தடங்கள் சீரமைக்கப்பட்டு இருக்கணும், காட்டு வாரிகளினுடைய காட்டு நீர்பிடிப்பு பகுதி, மலை வாரிகளினுடைய நீர்பிடிப்பு பகுதி சீரமைக்கப்பட்டிருக்கணும். ஏரிகள், கண்மாய்கள் தூர்வாரப்பட்டு இந்த மறுகால் பாயறதுன்னு சொல்லும் இல்லையா, ஏரி நிரம்பி வழிகின்ற அந்த வடிகால் பகுதிகள் சீரமைக்கப்பட்டிருக்கணும். இதெல்லாம் செய்யாமல்
உதயநிதி ஸ்டாலின் 3 நாளாக தூங்கலை, மு.க. ஸ்டாலின் 3 நாளாக தூங்கலை, அமைச்சர் பெருமக்கள் 5 பேர் அங்கே நிற்கிறாங்க, ஏற்கனவே 5 பேர் நின்னாங்க, கூடுதலாக 3 பேர் போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் சொல்லியும் எந்த பயனும் இல்லை. ஏன்னா மு.க. ஸ்டாலின் வந்துட்டார், உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாருன்னு தெரிஞ்சு இப்படி போய் தாமிரபரணி ஆற்றுக்கரையில் நின்னோம்னா வர்ற 1,50,000 கண்ணாடி தண்ணியும் அப்படியே பொத்திக்கிட்டா போட போகுது. அது மாதிரிலாம் எந்த கணக்கீடும் இல்லைங்க. அமைச்சர் பெருமக்களோ அல்லது முதலமைச்சரோ அந்த இடத்துல போய் நிற்கிறதுல ஒரு புண்ணியம் இல்லை. ஏற்கனவே மழை வரும் காலத்திற்கு முன்னதாக மழையை எதிர்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதான் இவங்கள்ட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டிய மக்கள் எந்த கொடூரமான சூழலில் இருந்தாலும் சரி, எத்த பெரிய சிக்கலில் இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே இல்லை யாருக்கு, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு. ஆனால் இந்தியா கூட்டணியில் ஏற்கனவே சொல்லி வர முடியாமல் போயிடுச்சு, இந்த முறையும் நம்ம போகாமல் இருந்தால் அது சிக்கலாயிடும்னு 4 மாவட்ட மக்கள் நீரில் மூழ்கி தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை அமைச்சர் முதலமைச்சர் இந்தியா கூட்டணியினுடைய போக்குக்காக போய் வாதிக்க போயிருக்கார். இது ஒரு பெரிய அலட்சியத்தின் உச்சம். சரி, இதுதான் இப்படி இருக்குன்னா இங்கே மு.க. ஸ்டாலினை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி தான் தூத்துக்குடியில் போய் இறங்கியிருக்கிறாரு. தூத்துக்குடியில் இறங்கி இது இவ்வளவு இருக்குது, விடியாதிமுக அரசு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில் பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுதுன்னா, தென் மாவட்டங்களில் தன்னுடைய செல்வாக்கு மிக்க பகுதி என்று சொல்வதற்காக இறங்கி, அதாவது மத்திய அரசினுடைய துருப்புகள், அதாவது பெட்டாலியனாக இருக்கட்டும், அந்த இராணுவ படையாக இருக்கட்டும், ஹெலிகாப்டராக இருக்கட்டும், மீட்பு குழுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அனுப்பி வச்சுருக்கு. இது பாரதிய ஜனதா கட்சி அனுப்பி வச்சதாக இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா என்ற ஒரு தேசத்தில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு முக்கியமான இடங்கள் பாதிக்கப்படும் பொழுது கட்சி வேறுபாடின்றி அந்த இந்தியாவினுடைய சோர்ஸாக இருக்கக்கூடிய இராணுவங்கள் போய் உதவணும். இதுதான் இயற்கை. இதில் பாரதிய ஜனதா கட்சி இராணுவமா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹெலிகாப்டரா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மீட்பு குழுவா? அதுலேயும் இந்த அண்ணாமலை எல்லாம் குடுகுடுப்பக்காரன் பேசுகிறத விட மோசமாக பேசிகிட்டு இருக்காரு. அது மாதிரிங்கன்னா இதை பாருங்கன்னா, அந்த ட்ரூப்ஸுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னென்ன சம்பந்தம், பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னென்ன சம்பந்தம், இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவராக இந்த ஆள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் இது என்னென்னா, இவங்கனாலும் ஸ்டிக்கரில் முதலமைச்சர் படத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்கள் ஒட்டி கொடுக்குறாங்க. இவங்க அங்கங்கே இருக்கின்ற மக்களுக்கு சோறாக்கி போடுறதுக்கு பேர் மோடி கிச்சனா. மோடி கிச்சனில் சமைச்சு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சோறு போடுறாங்களா? எவ்வளோ பெரிய அருவருப்பான சிந்தனை தெரியுமா? மோடி கிச்சனுங்கிற ஒரு கிச்சனில் இவங்க சமைச்சு அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் சோறு போடணுமா? இது போன்ற சூழல். அதாவது இவனும் அவனுக்கு இவன் சலைச்சவன் இல்லை, அவனும் இவனுக்கு சலைச்சவன் இல்லை. இவன் பொது மக்களினுடைய வரிப்பணத்தில் வருகின்ற வருவாயை எடுத்து திராவிடம் செய்தது 6,000 ரூபாய் கொடுத்ததுன்னு இவன் அழட்டிக்கிட்டு தெரிகிறான். அங்கிட்டு என்னென்னா, இந்தியா என்கின்ற பெருந்தேசத்தினுடைய இராணுவ கட்டமைப்புகள் அது செய்திருக்க வேண்டிய உதவிகள், ஒரு மாநிலத்தினுடைய உரிமைக்கும் மாநிலத்தினுடைய பேரிடருக்கும் இந்தியா என்கின்ற பெருந்தேசம் தன்னுடைய பங்காக கொடுக்க வேண்டிய எல்லா தொகையையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கு தொகையாக இங்கே கணக்கு காமிச்சிட்டு தெரிகிறாங்க. இதுதான் இந்த பேரழிவில் இவர்கள் செய்கின்ற அரசியல். இப்போ நம்ம பொன்முடி விஷயத்துக்கு வந்துடுவோமே, இது தண்டனையா அல்லது நெருக்கடியா அப்படிங்கிற ஒரு பேச்சு இவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் இதே வருமான வரி துறையினால் ஈடிவியினால் அமலாக்க பிரிவினால் கைது செய்யப்பட்டு சற்றேறக்குறைய அவருக்கு 15 முறை அவருடைய பிணை கோரும் மனுவானது நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இடையில் அவருக்கு இறுதி அறுவை சிகிச்சை, உடலுடைய பாதிப்பு, அதன் பிறகு இரத்த அழுத்த நோய், இது மாதிரி பல்வேறு நோய்களுக்கு இடையே பாதிப்புகள் நடந்து அதற்கான மருத்துவ அறிக்கைகள் இருந்த பொழுதும் சற்றேறக்குறைய 15வது 16வது முறை அவருடைய பிணைகோர் மனுவானது நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது செந்தில் பாலாஜிக்கு. இப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார் என்று சொல்லியிருக்கு.
கூடுதலாக அஇஅதிமுக வந்து அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்களை நீக்க வேண்டும் என்று பேசும் பொழுதெல்லாம் இவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது வந்து அஇஅதிமுக காலத்தில் அமைச்சராக இருந்த பொழுது வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றிய குற்றத்திற்காக இவர் தண்டனை அமைச்சிருக்கார். இவர் திமுக அமைச்சராக இருந்த தண்டனை அணிவிக்கல, அதிமுக அமைச்சராக இருந்த பொழுது செய்த குற்றத்திற்காக திமுக ஆட்சி காலத்தில் இவர் அமைச்சரான பிறகு தண்டனை அணிவிக்கிறார்னு உடன்பிறப்புகள் வந்து தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நேரடியாக நானே பாதிக்கப்பட்டேன் என்று பொன்முடி அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. பொன்முடி பாதிக்கப்படலை. பொன்முடியால் வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்க்கப்பட்ட வழக்கில் வந்து அவர் வந்து குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2001 அதாவது 1996 2001 இடையிலான திமுக அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். யார்? நம்ம பொன்முடி அவர்கள். அந்த காலகட்டத்தில் சற்றேறக்குறைய 126 கோடி ரூபாயானது வருமானத்திற்கு அதிகமாக சொத்தாக சேர்க்கப்பட்டது என்று வழக்கு. இந்த வழக்கில் வந்து தன்னுடைய மனைவி விசாலாட்சி அவர்கள் பெயரிலும் சொத்தானது வாங்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுகிறது, இதோடு சேர்க்கப்படுகிறது. இந்த வழக்கு வந்து 2001 தொடங்கின இந்த வழக்கு 2011 தொடங்கின இந்த வழக்கு 2011 வேலூர் அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பாகுது. அதாவது இந்த வழக்கிலிருந்து பொன்முடி அவர்களும் விசாலாட்சி அவர்களும் விடுவிக்கப்படுகிறார்கள். அதாவது இவங்க குற்றம் செய்யலை, குற்றத்திற்கான முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு 2021 ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறது திராவிட முன்னேற்றக் கழகம். 2023 ஜூன் வாக்கில் இந்த வழக்கானது நீதிபதியினால் வந்து தானாக மேற்கொள்ளப்படுகிறது. தானாக சோமோட்டோவை எடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது இந்த வழக்கில் வந்து பொன்முடி தரப்பு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமலாக்கப் பிரிவும் தங்களுடைய பதிலை சொல்லணும்னு சொல்கிறாங்க. பொன்முடி தரப்பு வந்து பொன்முடியினுடைய மனைவியான திரு விசாலாட்சிக்கு வந்து சொந்தமாக 110 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இந்த நிலத்தில் உள்ள வருவாய் இருக்கிறது. இது தவிர்த்து விசாலாட்சி அவர்கள் சொந்தமாக தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகிறார், தொழில்களை செய்து வருகிறார். அதன் மூலமாக வந்த வருமானம் இருக்கின்றது. இதையெல்லாம் வந்து அமலாக்கப் பிரிவானது கண்டுகொள்ளாமல் அமைச்சர் மீது 126 கோடி வருமான வரி ஏய்ப்பு வழக்கு போட்டிருக்குது. இதை வந்து பொன்முடி அவர்களை விடுவிக்கணுங்கிறது தான் அவர்களுடைய வாதம். 2 வாதத்தையும் படித்த நீதிபதி வந்து என்ன பண்ணுறாரு, 2011 வேலூர் கீழமை நீதிமன்றம் கொடுத்த, அதாவது விடுதலை கொடுத்த தீர்ப்பு செல்லாது, இவர் வந்து தவறு செய்திருக்கிறாரு, இவருக்கான தீர்ப்பானது தண்டனையானது வழங்கப்பட வேண்டும். இந்த தண்டனையானது வருகின்ற 21 அதாவது நாளைக்கு வழங்கப்படும் என்று சொல்லிட்டார். இப்போ ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கைவிட்டுருச்சு. இனி செந்தில் பாலாஜியை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அணுகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எங்களோட சேர்ந்துக்கிறதா இருந்தால் உங்களை நாம் விடுதலை பண்ணிடுவோம் அப்படின்னு. அது ஒரு டீலிங். அடுத்து அமைச்சர் பொன்முடியின் மீதான குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. பொன்முடி அவர்கள் வந்து நாளைக்கு வழங்கப்படும் தீர்ப்பில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. பொன்முடி அவர்களுக்கு தற்போது வயது 70. இதெல்லாம் இருக்குது. அவருக்கு வேறு வழியில் சிரிச்சுக்கிட்டு தான் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது எல்லா அமைச்சர்களும் மாட்டுறாங்க, ஆனால் கலைஞர் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் கூட மாட்ட மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் கூட மாட்டினா கூட அவங்க வந்து எளிதில் வெளிவந்துடுறாங்க. இது எப்படி அப்படிங்கிறது வந்து பொன்முடிக்கே இப்போ வியப்பை கொடுக்குற அந்த சூழலாக இருக்குது. இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது போன்ற காலகட்டங்களில், அதாவது ஒரு அமைச்சர் மீது, முன்னாள் அமைச்சர் மீது ஊழல் வழக்கு சுமத்தப்பட்டு தற்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அமைச்சராக இருந்த பொழுதும் அவர் கைது செய்யப்படும் பொழுது அவர் வந்து அந்த கட்சிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. திமுக இந்த நெருக்கடியை எவ்வாறு சமாளிக்கும் என்றெல்லாம் விவாதம் போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நெருக்கடிக்கும் தண்டனைக்கும் உங்கள்கிட்ட என்ன புரிந்துணர்வு இருக்குது, என்ன புரிதல் இருக்குது? ஒருவர் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது நெருக்கடியாக பார்ப்பது என்ன வகையான அறம் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போது பொன்முடி அவர்கள் தவறு செய்தாரா இல்லையா?
தவறு செய்து இருந்தால் அதற்கு கொடுக்கப்படுவது தண்டனை. அதற்கு பேர் நெருக்கடி இல்லை. அதில் தண்டனை கொடுப்பதில் லாபம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குங்கிறது ஒரு புறம். ஆனால் செய்த தவறுக்கு தண்டனையா நெருக்கடியா? இந்த வழக்கை பொறுத்தவரையிலையும் பொன்முடியோ அல்லது செந்தில் பாலாஜியோ அல்லது நாளை மறுநாள் மாட்ட இருக்கின்ற மற்ற அமைச்சர்களோ தவறு செய்திருக்கிறார்களா இல்லையா என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர, இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது, இந்த நெருக்கடியின் மூலமாக தங்களுடைய அரசியல் வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி ஆக்கிக்கொள்ள நினைக்கிறது என்றெல்லாம் பேசுகிறது ஒரு பக்கம். அது ஒரு பகுதியளவு உண்மையாக கூட இருக்கட்டும். ஆனால் இந்த நெருக்கடியை கொடுப்பதற்கான இடத்தை கொடுத்தது யார்? இந்த நெருக்கடியை எல்லார் மீதும் கொடுக்க முடியுதா? இந்த நெருக்கடியை கொடுப்பதற்கான தவறுகளை செய்தவர்கள் இவர்கள் தானே. அப்போ இது எப்படி நெருக்கடியாகும்? தவறு செய்தவர்களுக்கு கொடுக்கப்படுவது தண்டனை தானே என்கின்ற புரிதல் வேண்டும். ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக இதை அணுகுகின்ற விதம் ஒரு தண்டனையாய் அணுகினால்தான் அது அரசியலில் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் நம்ம கடந்து போகலாம் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு வராது என்பதை இந்த காணொளி பதிவினுடைய கருத்தாக பதிவு செய்து, ஒரு பக்கத்து பேரிடரை வைத்து ஆரியமும் திராவிடமும் மிகப்பெரிய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றது, மறுபக்கத்து ஆரியத்தை அடிபணிய வைக்க வேண்டும் என்ற நோக்கில் திராவிடம் ஒரு புறம் செயல்படுகிறது. திராவிடத்தினுடைய ஊழல் கைகளை பிடித்து கொண்டு அவர்களை அடக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கத்து செயல்படுது. இது எல்லாமே அரசியலின் சார்ந்த ஒரு அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் குற்றம் செய்தவர்களுக்கு கொடுக்கப்படுவது தண்டனை என்கின்ற மனநிலை மாறி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்கின்ற சிந்தனை வளர்வது நமக்கான சாபக்கேடு, இந்த அரசியல் அணுகுமுறைக்கான சாபக்கேடாக கருதப்படுகிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.